அப்பா அப்பா ம் என்னம்மா? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்ப்பா. அப்பா ஒரு முக்கியமான வேலையாக இருக்கேன். நான் உங்கள்கிட்ட அப்புறமா பேசுகிறேன், சரியா? சொல்லுங்கள் சார். மெயில் பண்ணிடுறேன் சார். ஓகே சார், நான் முடிச்சுட்டு கூப்பிட்றேன் சார். ஆமாம் சார், மெட்டீரியல் நாளைக்கு போய்டும் சார். டோன்ட் வரி சார், நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக சார். ஓகே, நான் பில் அனுப்பிச்சிடுறேன் சார். ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன். ஓகே. அம்மா. ஹாய் வெண்பா, ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டியா? ம். அம்மா போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். அம்மா. ம் என்னாச்சு? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்மா. அம்மா கொஞ்சம் டயர்டாக இருக்கேன், ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துட்டு அப்புறம் பேசுகிறேன். ம் நான் அன்னைக்கே சொல்லிட்டேனே, நீ மறந்துட்டியா? சரி, நான் அப்புறம் ஃபோன் பண்ணுறேன். பாய். வெண்பா, என்னாச்சு? ஏன் சாப்பிடாம சும்மா உட்காந்துட்டு இருக்க? சாப்பிடு. மம்மி. என்னம்மா? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்மா. என்ன விஷயம் சொல்லு. ஏய் மது, இங்க பாத்தியா? ரொம்ப ஃபன்னியா இருக்குல்ல? பப்பு குட்டி, அப்பாவும் அம்மாவும் நான் உங்க கூட பேசணும்னு சொன்னா என் கூட பேச மாட்டேங்கிறாங்க. நான் பேச போகும்போதெல்லாம் அவங்க ஃபோன்லேயே பேசிக்கிட்டு இருக்காங்க. நீயாவது கேளு. நான் சௌமியா வீட்டுக்கு விளையாட போகும்போது அப்பா அங்கே மாமா இருந்தாங்க. அவரு ஹாய் வெண்பா, சர்ப்ரைஸ். சரிடா, ஸ்மைல். வெண்பா, இன்னொரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? ஒன்ஸ் மோர் ஸ்மைல் ப்ளீஸ். That's good. மம்மி, தாத்தா பாட்டி எப்போ வருவாங்க? அடுத்த வாரம் வருவாங்க, சரியா? இப்போ நீ சமத்தா தூங்குவியா? குட் நைட். தூங்கு. மது, வெண்பாவுக்கு புது டால் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கும், ஏன்னா அது அவகிட்ட இல்லை. அப்புறம் பாப்பா ஏதோ என்கிட்ட சொல்ல வந்தா. நான் ஒர்க் பிஸியில் அப்புறமா பேசிக்கலான்னு சொல்லிட்டேன். உங்ககிட்ட ஏதாவது சொன்னாளா? ஏதாவது புது கிஃப்ட் வேணும்னு கேட்டு வந்திருப்பா. அதுக்கு என்ன, வாங்கிட்டா போச்சு. அப்புறம் தாத்தா பாட்டி எப்போ வருவாங்கன்னு கேட்டா. அப்படியா? அடுத்த வாரம் வருவாங்கன்னு சொல்லி படுக்க வச்சிட்டேன். செல்லக்குட்டி, பொம்மை குட்டி, பட்டுக்குட்டி. சௌமியா, சௌமியா. என்னம்மா, சௌமியா பார்க்கணுமா? வா வா, உள்ள வா. வெண்பா, என்னாச்சு? ஏன் சாப்பிடாம கீழே கொட்டிட்ட? பசிக்கல டீச்சர். ஏன் பசங்களோட விளையாடாம இங்கே உட்காந்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லை.
என்னாச்சு? என்னாச்சு? இங்க என்ன இவ பண்ணிட்டு என் கிளாஸ் இருக்கீங்க? ஸ்டூடெண்ட் மேடம். 2 நாளா இவ நார்மலாவே இல்ல. வெளியே பசங்களோட சேர்ந்து விளையாடாம இவ தனியாவே உட்காந்துட்டு இருக்கா. ரொம்ப அப்செட்டா இருக்கா. என்ன பிரச்சனைன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறா மேடம். எப்படி சொல்றீங்க? வெண்பாவை நீங்க ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட கூட்டிட்டு போங்க. செல்லக்குட்டி, என்ன எப்படி இருக்கீங்க? இந்தாங்க, இதுல சாக்லேட் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க. சேம் பிஞ்ச். எனக்கும் பிடிச்ச சாக்லேட் இதான். என் பேரு பிரியா. உன் பேரு? நான் வெண்பா. நைஸ் நேம். உங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க? அப்பாவும் அம்மாவும் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ்ல யாரு? அனிதா, காவ்யா, சாலினி. ஆமா, அவங்க கூட விளையாடாம நீ ஏன் டல்லா தனியா உட்கார்ந்திருந்த? ஏன்? என்னாச்சு? உன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சண்டையா? இல்லை, அப்படிலாம் இல்லை. சரி, வேற யாரு இருக்காங்க வீட்ல? அம்மா அப்பா மட்டும்தான். எப்பவாச்சும் பாட்டி தாத்தா லீவ் இருக்கும்போது வருவாங்க. சரி, பாட்டி தாத்தா கூட சண்டையா? ம்ஹும். தாத்தா பாட்டினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ, உன் ஃப்ளாட்ல உனக்கு யாரு பெஸ்ட் ஃப்ரெண்டு? சௌமியா. அவ கூட சண்டையா? இல்லை, நல்ல ஃப்ரெண்டு. கடைசியா அவ கூட எப்ப விளையாடின? 2 நாள் ஆச்சு. நேத்து ஏன் விளையாடல? நீ அவ வீட்டுக்கு போய் விளையாடுவியா, இல்ல அவ உன் வீட்டுக்கு வந்து விளையாடுவாளா? நான் தான் அவ வீட்டுக்கு போய் விளையாடுவேன். ஓ, அவங்க வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? அத்தை, சரி சரி சரி, இதப்ப அழாத, அழக்கூடாது, அழக்கூடாது, அழக்கூடாது. இத பாருமா, அழாத. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, பயப்படாத. வேணாங்க, வேணாம், வேணாம். ஹலோ, மேடம் என்ன விஷயம் மேடம்? உங்களை எதுக்கு வர சொன்னேன்னு தெரியுமா உங்களுக்கு? எதுக்கு மேடம்? உங்களுக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் டெய்லி ஒரு 1/2 hour அவங்களுக்காக ஒதுக்குங்க. அப்பதான் அவங்க மனசு விட்டு உங்ககிட்ட பேசுவாங்க. முதல்ல குழந்தைங்களுக்கு குட் டச் எது, பேட் டச் எதுன்னு சொல்லி கொடுங்க. குறிப்பா பெண் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஏன்னா குழந்தைங்க யார்கிட்டையும் ஈஸியா பழகிடுவாங்க. தப்பான ஆள் யாரு, சரியான ஆள் யாருன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. இந்த விஷயம் எங்க நடந்தாலும் உடனே இம்மிடியட்டா 100க்கு கால் பண்ணுங்க. ஓகே மேடம். பண்ணுங்க. ஹலோ, அப்பா அப்பா, உங்களை எதுக்குப்பா போலீஸ் பிடிச்சிட்டு போறாங்க? கொஞ்சம் வாமா. ம், வாயா.
குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான புகார்களுக்கு சைல்ட் ஹெல்ப்லைன் எண் 1098 தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சேவை 24 மணி நேரமும் வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு குழந்தைக்குமான பாதுகாப்பான எதிர்காலம் நமது கையில்தான் உள்ளது.